உணர்வோம் ஆன்மீகம். மெய்யன்பர்களே வணக்கம். சித்ரா பௌர்ணமியின் சிறப்பை தெரிந்து கொள்ளவே இந்த பதிவை நாம் செய்கின்றோம். சித்ரா பௌர்ணமிக்கும் சித்திரகுப்தனுக்கும் சிவனுக்கும் பார்வதிக்கும் மற்றும் முருகனுக்கும் உள்ள தொடர்பு என்ன, சைவ சமயம் என்ன சொல்கின்றது என்று பார்ப்போம் வாருங்கள். ஒரு தடவை கைலாயத்தில் பார்வதியானவள் ஒரு ஆண் குழந்தையை சித்திரமாக ஓவியமாக தீட்டிக் கொண்டிருக்கின்றாள். அந்த சமயம் சிவபெருமான் அங்கே வருகிறார். அந்த ஓவியத்தை காண நேர்கிறது. ஓவியம் மிகவும் அழகாக இருந்தபடியால் உடனே அதற்கு உயிர் ஊட்டுகின்றார் சிவபெருமான். பார்வதி வரைந்த அந்த சித்திரம் ஒரு அழகான ஆண் குழந்தையின் வடிவம் பெற்று உயிர்த்து எழுந்தது. உடன் சிவபெருமான் அந்த குழந்தைக்கு சித்திரகுப்தன் என்ற பெயரையும் சூட்டினார். சித்து என்றால் மனம் அல்லது சித்தம். குப்த என்ற வடசொல்லுக்கு மறைந்திருக்கின்ற என்று பொருளாகும். சிவபெருமான் சித்திரகுப்தனுக்கு ஒரு பணி செய்ய அருளுகின்றார். உலகத்தில் உள்ள ஒவ்வொரு உயிர்கள் செய்யும் பாவ புண்ணிய கணக்குகள் அத்தனையும் மிக துல்லியமாக எழுதி, அதே நேரத்தில் இந்த உலகில் வாழ்கின்ற நாள் முழுதும் அந்த உயிர்கள் எண்ணுகின்ற அத்தனை எண்ணங்களையும் அந்த உயிர்களின் பாவ புண்ணிய கணக்காக சித்திரகுப்தன் எழுதி, அந்த உயிர் வாழ்நாள் முடிவுறுகின்ற பொழுது யமதர்மராஜாவிடம் அந்த கணக்கை கொடுக்க வேண்டும் என்பதாக சிவன் சித்திரகுப்தனுக்கு கட்டளையிடுகின்றார். அன்பர்களே, அந்த கணக்கின்படி தக்க நேரத்தில் இந்த உயிர்களை யமதர்மராஜா உடலிலிருந்து நீக்கி சொர்க்கம் மற்றும் நரகம் என்று பிரித்து அங்கே அழைத்து கொண்டு போய் அந்த உயிர்கள் அந்த பாவ புண்ணிய கணக்கின்படி அனுபவம் செய்ய வழி செய்கின்றான் யமதர்மராஜன். ஆக இப்படியாக சைவத்தில் சொல்லப்படுகின்ற இந்த கருத்தை நான் நம்பிக்கையோடு ஏற்க வேண்டும். சித்திரகுப்தன் பிறந்த தினமான இந்த சித்ரா பௌர்ணமியில் அவனை வணங்குவதில் சாலச் சிறந்தது என்று ஏன் கருதுகிறோம்? நம் பாவ புண்ணிய கணக்குகளை இவன் கவனித்து வருகின்றான் என்றபடியால் இவனை, இந்த சித்திராகுப்தனை, அவன் பிறந்த தினமான இந்த சித்ரா பௌர்ணமியில் அவன் அருளை பெற அனைவரும் கோவிலுக்கு சென்று அவனை வழிபடுவார்கள். சித்திரகுப்தனை வழிபடுவதால் நம் பாவம் நீங்கி புண்ணியம் பெருகும் என்றால் என்ன அர்த்தம்? அதை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் அன்பர்களே. அவனை வழிபடுவதால் மட்டும் நம் புண்ணியம் பெருகிவிடுமா என்ன? நாம் என்ன செய்வோம்? நாம் நினைக்கின்ற எண்ணமும் செய்கின்ற செயலும் தர்மத்தின் வழி நின்று செய்ய வேண்டும். ஏனென்றால் நம் கணக்கை ஒருவன் பார்த்து கொண்டிருக்கின்றான். தவறினால் பாவத்தின் எண்ணிக்கை கூடும் என்ற கவனத்தோடு நாம் வாழ நினைப்போம். அப்பொழுதுதான் வாழ்க்கையை வாழுகின்ற பொழுது நாம் பாவ சிந்தனைகளை தவிர்த்து புண்ணிய சிந்தனைகளை செய்து அதை செயல்படுத்த தொடங்குவோம். அதற்கு இறைவன் அருள் எப்பொழுதும் துணை செய்யும் என்ற ஒற்றை கருத்தை சைவம் நமக்கு தெளிவுற சொல்லியிருக்கிறது என்பதை நாம் நம்ப வேண்டும். நாம் செய்கின்ற எந்த ஒரு வினையானாலும், அன்பர்களே, நாம் செய்கின்ற எந்த ஒரு வினையானாலும், நல்வினையானாலும் தீவினையானாலும் அதன் விளைவை நாம் அனுபவம் செய்தே ஆக வேண்டும். அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. நாம் செய்கின்ற ஒவ்வொரு வினைக்கும் ஒரு பயன் உண்டு. அதை நாம் அனுபவம் செய்தே ஆக வேண்டும். அது ஒரு விதிக்கொள்கை. அந்த விதிக்கொள்கையில் எந்த மாற்றமும் இல்லை. ஆக சித்திரகுப்தன் ஒரு சிறந்த கணக்காளன். அவன் நமக்காக நாம் செய்கின்ற பாவ புண்ணிய கணக்கை எழுதி வருகிறான். இவன் இவ்வாறு கணக்கிடுவதால் புண்ணிய காரியங்களையும் எப்படி செய்ய வேண்டும், எப்படி அணுக வேண்டும் என்று சைவம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. அந்த வகையில் நம் கணக்கை எழுதி வருகின்ற சித்திரகுப்தனை அவன் பிறந்த நாளாக இந்த சித்ரா பௌர்ணமியில் அவனை வணங்குவது மிகவும் சாலச் சிறந்தது. அன்பர்களே, ஏன் முருகனுக்கு இந்த நன்னாளில் வழிபாடு செய்யப்படுகின்றது? அதையும் நாம் அறிய வேண்டுமல்லவா? சித்ரா பௌர்ணமி அன்று சந்திரன் பூர்ணமாக தென்படுகின்றான்.
முழு நிலவாக. அந்த நிலவு ஒளியிலிருந்து வரும் ஒளிக்கற்றைகள் மிகவும் சக்தி வாய்ந்ததாக கருதப்படுகிறது. ஆகையால்தான் மலைகளில் இருந்து வாழ்கின்ற சித்த பெருமக்கள் சித்ரா பௌர்ணமி அன்று வெளியே வந்து அந்த முழு நிலவில் தியானம் செய்கின்றார்கள். தங்களது ஞான சக்தியையும் யோக சக்தியையும் பெருக்கிக் கொள்கின்றனர் என்று அறியப்படுகிறது. ஆக அந்த நன்னாளில் மலையை சுற்றி வருவதால் குன்றுதோறும் இருக்கின்ற சிவனையும் முருகனையும் சித்தர் பெருமக்களையும் ஒரு சேர சுற்றுவதாக கருதப்படுகிறது. அந்த ஞானம் நமக்கும் கிடைக்கும் என்பதாக ஒரு நம்பிக்கை சைவத்திலே வளர்க்கப்பட்டு வருகிறது. அது உண்மையும் கூட. சித்ரா பௌர்ணமி அன்று கிரிவலம் வருவது நமக்கு வழக்கமாக உள்ளது. அப்படி கிரிவலம் வருகின்ற பொழுது நல்ல ஞானத்தையும் இறைவன் அருள் வேண்டியும் சுற்ற வேண்டும். இறைவன் ஒருவன்தான் நம் வாழ்நாளின் நல்லது கெட்டது என்று பாராமல் இறுதி வரை நம்மோடு தொடர்பிலேயே உள்ளான் என்பதை நாம் என்று மறக்க இயலாத நண்பர்களே. தமிழர்கள் இந்த சித்ரா பௌர்ணமி அன்று கடலோரம் செல்கிறார்கள். நதி ஓரங்களில் சென்று சித்ரா அன்னம் என்று சொல்லும்படியான வகை வகையான உணவுகளை தன் குடும்பத்தோடு மண்ணில் உட்கார்ந்து உணவு அருந்தும் அந்த பழக்கத்தை மேற்கொண்டுள்ளார்கள். நல்ல காற்று, பூர்ண நிலவொளியில், ஆரோக்கியமான சூழ்நிலையில் மக்கள் தங்கள் உறவுகளோடு மகிழ்ந்து உண்டு கொண்டாடுகின்றார்கள். இந்த நல்ல நாளில் குலதெய்வ வழிபாடு செய்யலாம். மலைகளிலும் கோயில்களிலும் சுற்றி வரலாம். நல்ல தான தர்மங்களை மன நிறைவோடு செய்து ஆண்டவனின் முழு அருளை பெற்று வந்தால் அவன் நம்மை நல்வழிப்படுத்துவான். அதில் எந்தவித மாற்றமும் இல்லை அன்பர்களே. நல்ல சிந்தனைகள், நல்ல செயல்கள் என்று புண்ணிய கணக்கை நமக்கு நாமே உயர்த்தி கொண்டாலும் இறைவன் கருணை அதற்கு துணை செய்ய வேண்டும். அவன் கருணையே நமக்கு பெரும் துணையாக என்றுமே இருக்கும் என்று சொல்லி இந்த அளவிலே முடிக்கின்றேன். வெற்றிவேல் முருகா. அரோகரா. நன்றி, வணக்கம்.